அந்த திருவள்ளூர்ல இந்த சிறுமியை பாலியல் வழக்கு 2 நாள் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே நம்முடைய தலைவர் அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று முந்தின 2 நாளுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க, இதை நீங்க பெரிய இஷ்யூவை எடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க. ஆனா இன்னைக்கும் காவல்துறை 7வது நாள், இன்னைக்கு நம்ம பேசுவது 7வது நாள், இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க. ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டது டெய்லி சொல்றோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் இதை பத்தி பேசினாரா? ஒரு ஐஜி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா? இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்னைக்கும் இல்லை. இல்ல சாரி தான் சொல்லுவாரா? வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல எல்லாம் நடந்து முடித்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா? இன்னைக்கு மக்கள் திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. வெரி வெரி அன்பார்ச்சுனேட்.